அங்க உட்காரு அங்க உட்காரு சீட்டு போடு. இங்கே வரக்கூடாப்பா. ஆமா ஆமா இங்கே உட்காருமா. இல்லை உட்காரு அங்கே உட்காருமா. மாமா வரலையா? அச்சோ அந்த ஆளுக்கு எங்கேயா சீட்டு? இல்லை இல்லை எங்கள் மாமா வராருங்க. அவர் அந்த வாட்டி நான் காலை எடுத்துக்கிறேன். காலை எடுத்து காலடியா ஏன்னா ஃபேஷன் ஷோ காட்டுற காலத்துக்கு அங்கே வச்சிருக்கா காலை போட்டான். சரி விடுங்க மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன். அங்கே ஒரு சீட்டு காலியாக இருக்க மாமா. எங்க அங்கே யோ அது டிரைவர் சீட்டியா? டிரைவர் சீட்டா? ஏரியாவே நம்ம யோ என்ன ஊர் போற? என்ன ஊர் போற? வண்டி எங்க போகுது? வண்டி சேலம் போதா? நீ எங்க போற? இறங்குற இடம் வந்துருச்சு இறங்க. நீ இறங்க. அப்பா வணக்கங்க. எங்க போறீங்க? மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சு. என்ன ஊருக்கு போறீங்க? பக்கத்து ஊர் தாங்க போறேன். பெரியம்மா வீட்டுக்கு என்ன விஷயமா போறீங்க? நானே பல டென்ஷன்ல போயிட்டு இருக்கேன். நீங்க வேற எதுக்கு போறீங்க ஏன் போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவு சீட்டு அங்குள்ள இங்கே தான் வந்து உட்காருங்களா நீங்க? இல்லைங்க நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தால் தான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். அதுக்காகத்தான். என்ன விஷயமா போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்பா நான் முதல்ல இடத்த காலி பண்றேன்டா சாமி. அப்பா மன்னிச்சிருக்கேன். ஓ எங்க வரீங்க? ஓ ஏந்திரியா? நீ படுத்தியா? நீ உட்காந்து. அடாடாடாடா இந்த பஸ்ல வந்தா தான் என் காதுக்கு குளிர்ச்சியான பாடல்கள் எல்லாம் கேட்க முடியுது. இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பூடிச்ச மாமா ஊருகஞ்செடிய போல உருகித்தான் என்ன தேவை. பஸ்ல தான் நல்லா பாட்டு ஓடிட்டு இருக்கா இல்லையா? என்ன தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கா? கம்முனு வா. ஏங்க ஒரு பாட்டை ரசிக்கிறவன் தாங்க உண்மையான ரசிகன். நான் உண்மையான ரசிகன். அதனால தான் பாட்டை ரசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீயும் பாடு. நானும் பாடுவா? ஆமா. இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பூடிச்ச மாமா ஊருகஞ்செடிய போல உருகித்தான்.